ஹாய் கைஸ், குட் டே. இன்றைக்கோட சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பெரிய வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். சண்டே ஃபண்டே சேலஞ்சுட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன எப்படி போட்டுறேன்னு தெரியும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். முடிஞ்சால் அதில் டேக் பண்ணுறேன். இந்த சேலஞ்ச் என்னென்னா, ஒரு இயரில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி, இயரில் வந்து சண்டேஸ் வச்சு உள்ள அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள சேலஞ்ச் தான். இன்றைக்கி ஆக்சுவலி April 14th. ஆக்சுவலி நானே சேலஞ்சுக்கு லேட்டு தான். நானே வந்து புதுசாக ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாம், பட் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ற ஐடியா இல்லாமல் யோசிச்சுட்ருக்கும்போது தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ ஒய் நாட் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டு சேர்ந்தே நம்ம இதை சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கேன். கொஞ்சம் டேஸ் போகட்டும், கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிற மாதிரி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போது இந்த அமௌண்ட், என் கையில் இருக்க அமௌண்ட்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னன்னா, நம்ம இன்டர்நெட்டில் இப்போ நிறைய போயிட்டுருக்குல, அந்த 10, 20, 50 ருப்பீஸை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சு சேவ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி அதில் தான் சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இருந்த மாதிரி இல்லை. எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எதுக்காக சேவ் பண்ணுறோம், ஒரு கணக்கே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்து திருப்பி சேவ் பண்ணுறோன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடக்கூடாதுன்ற ரீசனுக்காக அந்த கேஷை வந்து அப்படியே எடுத்துகிட்டு, அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ண வேணாம் நான் சொல்லலை, நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு ஏதாவது இதை மாதிரி ஒரு சேலஞ்சுக்குள்ளே நம்ம அது வைக்கும்போது அதை எடுத்து நம்ம செலவழிக்க மாட்டோம். இப்போ 10 ரூபா தானே, சரி டக்குன்னு அதுலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை 50 ரூபா தானே தேவை இருக்கப்போ அதுலேருந்து 50 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்ற தாட் வந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த சேலஞ்சில் நான் வந்து அதை இன்புட் பண்ணிடலான் இருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி ஏப்ரல் மந்த் வந்துருச்சு. ஆனாலும் இந்த ஏப்ரல் மந்தோட அமௌண்ட்டை வந்து நான் மந்த் எண்டில் வந்து இது பண்ணிக்கலான்னு, அதாவது ஆட் பண்ணிக்கலான்ற பிளானில் இருக்கேன். அப்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து எப்படியாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்ம வந்து அடுத்தடுத்த மந்த் போயிட்டாலும் அந்தந்த கேப்பில் ஏதாவது இதை மாதிரி 50, 20, 100, 10 ருப்பீஸ் அதை மாதிரி இதை ஒதுக்கி வைக்கிற அமௌண்ட்ஸை வந்து அதில் வச்சு டேலி பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கையில் வச்சு எனக்கு ரெண்டையுமே ஷூட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு தனியாக நோட் போட்டு இங்கே எழுதிட்டேன். 50 ருப்பீஸ் 4 இருக்குது, தெரியுதா? 50 ருப்பீஸ் 4 இருக்குது, அப்போ 200. 20 ருப்பீஸ் வந்து 4 இருக்குது, அப்போ 80 ருப்பீஸ். 10 ருப்பீஸ் வந்து 3 இருக்குது, அப்போ 30 ருப்பீஸ். ஓவராலாக ஆட் பண்ணும்போது 310 ருப்பீஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 310 ருப்பீஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஜான்வரி மந்தில் ஸ்டஃப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். 3 மந்தில் எப்படினாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம், அது ஒவ்வொருத்தரோட விஷ். இப்போ என்கிட்ட வந்து டோட்டலி 310 தான் இருக்குது. இந்த 310 ருப்பீஸை நான் எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு நான் கேல்குலேட் பண்ணதில் ஜான்வரி மந்தில் 260 இருக்குது, ஒரு 50 இருக்குது, 2 ஆட் பண்ணும்போது 310 வந்திருக்கு. ஸோ இந்த 310 வந்து நான் அதில் ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒன்று முடிய கட் பண்ணிட்டே வாங்க. ஒன்று கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலான்ற ட்ரஸ்ட்டு வரும். அந்த ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு பில்ட் ஆக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தானாக கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த 2 இது ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இனி வந்து அமௌண்ட் வர இந்த அமௌண்ட்டை நான் ஸ்டஃப் பண்ணுவேன். ஸ்டஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.